நான் வீடியோவில் சொல்கிற மாதிரி இத்தனை மணிக்கெல்லாம் கடையை திறந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் கடை வந்து ரன் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். இதே மாதிரி ரெகுலராக பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இன்றைக்கி திறந்த நேரமே வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு தான் கடையே திறந்தேன். இந்த மாதிரிலாம் நம்ம ரெகுலராக திறந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மொத்தம் நம்மளோட பிஸ்னஸே போயிடும். நமக்கு காலையில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 70% வியாபாரம் ஆகுதுன்னா அந்த 70% போயிடும். ஈவினிங் 100% நடக்குதுன்னா அது எப்பயும் போல் நடக்கும். மார்னிங் கிடைக்கிற பிஸ்னஸ் நமக்கு கிடைக்காது. ஸோ இது வந்து நமக்கு கன்சிஸ்டன்சியாக நமக்கு வந்து போயிடும் நமக்கு. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு காலையில் சீக்கிரமாக வந்து திறக்க பாருங்கள். ஆனால் நான் இருந்தாலும் நான் 8 மணிக்கே எழுந்தாலும் கண்டிப்பாக நான் கடையை திறக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வேலைன்றது பார்த்திங்கன்னா 1 நாள் 2 நாள் ஒரு வேலை அப்படின்றது கிடையாது. கடை முட்டை ஃபீல்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் கடையை திறக்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடை வச்சுருக்கோம், அப்புறம் டீயும் வச்சுருக்கோம். டீ எடுத்துகிட்டு போயிட்டு கம்பெனிங்களுக்கெல்லாம் போய் சப்ளை பண்ணுறோம். அது இல்லாமல் வாட்டர் கேன் சப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் கடைக்கு வர கஸ்டமர்ஸையும் நாங்கள் பார்க்குறோம். இவ்வளோத்தையும் நம்ம பார்க்கும்போது வந்து ஒரு பெரிய ஒரு சோதனை தான், பெரிய ஒரு சாதனையும் தான் இருக்குது. அது இத்தனைக்கும் வந்து இதை 2 பேர் 3 பேரால் வந்து கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. இன்னுமே மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆள் வேணும். ஸோ இப்போ கடையை திறந்தோடனே கஸ்டமரே எங்களுக்கு இவர் தான் வந்து எங்களுக்காக ஒரு 150 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சோடனே அதுக்கப்புறம் என்னுடைய துடைக்கிறது, க்ளீனிங்கு இந்த ஒர்க் எல்லாமே பண்ணிட்டேன். ஏன் நம்ம துடைக்கிறது, க்ளீனிங் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் கடையை திறந்தோடனே பெருக்கிட்டு மட்டும் உட்காந்துருவாங்க. ஆனால் அதுதான் பண்ணக்கூடாத ஒரு தப்பு. கடையை பொறுத்தவரையும் ஃப்ரண்ட்டு டிஸ்பிளே வந்து நல்லா அது க்ளீனாக ஹைஜீனிக்காக இருந்தால் மட்டும்தான் உங்களோட உள்ளே இருக்கிற சரக்கை வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க. ஸோ வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பெருக்கிறத வந்து நிப்பாட்டிட்டு ஃபஸ்ட்டு வந்து வெளியே அந்த ஷோகேஸ் மேலே இருக்கிற எவ்வளோ குப்பை அதெல்லாம் எடுத்து நல்லா நீட்டாக ஒரு இதாக பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீ போடுறதுக்கு டைம் ஆச்சு. அதுக்குள்ளே 9:30 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கம்பெனிக்கு டீ போடணும். ஸோ கம்பெனிக்கு டீ போடுறது எல்லாத்தையும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணி முடித்த உடனே அது டீ டைமு வந்து பார்த்திங்கன்னா அதை முடிக்கிறதுக்கே நான் அப்ராக்சிமேட்டாக 10 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா டீ கொடுக்கறதுக்கு 11 மணி வரையும் என்னுடைய ஒர்க் இருக்கும். ஸோ டீ ஸ்டார்ட் முடித்த உடனே அடுத்து நான் டீ கொடுக்க போகலாமான்னு நினைக்கும் போது தான் லேஸ்கார் வந்தார். லேஸ் அவங்களது கொடுத்தாங்க. அவங்களதையும் ஏஜென்சிலேருந்து வாங்கி வச்சிட்டேன். அடுத்து சமோசாக்கார் வந்தார். எதுக்கு சமோசா வச்சுருக்கேன்னா, டீக்கு வந்து சமோசா கண்டிப்பாக ஓடும். அடுத்து வந்து பசங்க வந்துட்டாங்க ஸ்கூல்லேருந்து. அவங்களோட சேர்ந்து ஸ்கூல்லேருந்து வீட்டிலேருந்து பசங்க வந்துட்டாங்க. அவங்களும் கடையில் வந்து சாப்பாடு எனக்கும் சேர்ந்து வந்துருச்சு. அவங்களும் என் கூடயே சேர்ந்து ஒரு நல்லாவே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டீ எல்லாம் கொடுத்து முடித்த உடனே அடுத்து வந்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நம்ம ரெகுலராக தண்ணி கேன் எடுக்கிறதுக்கு கம்பெனிக்கு கிளம்பிட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் கம்பெனியில் போயிட்டு அங்கே காலையில் போனால் ஓரளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக தண்ணி கேன்லாம் பிடிச்சிடலாம். டக்குன்னு பிடிச்சி ஃபுல்லாக லோட் பண்ணி டக்குன்னு நம்மளும் உடனே கிளம்பி நம்ம அடுத்து ஒன் பை ஒன்னாக தண்ணி போட போயிடலாம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு போடுறது தண்ணி கேன் வந்து விநாயகர் செய்கிறவங்களுக்கு தான். விநாயகர் மாதிரி அவங்களுக்கு போட்டுட்டு தான் அடுத்தடுத்து லைனுக்கு தண்ணி போடுது. மெயினாக ஃபுல்லாக போய் நம்ம இறக்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேன்டீன்காரங்களுக்கு தான் மெயின். சரிங்களா? எங்களுடைய தண்ணி கேன் லாட்டாக ஃபுல்லாக போய் இறங்குற பிஸ்னஸ் யாருன்னா ஃபுல்லாகவே கேன்டீன் தான். ஸோ அவங்களுக்கு போய் இறக்கி முடித்தோடனே திருப்பி 2வது ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா பசங்களும் கூட வரேன்னு சொன்னாங்க. சரி 2வது ட்ரிப்பில் கேன் கலெக்ஷன் கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா நாளைக்கு எலெக்ஷனு லீவுன்றனாலன்னு சொல்லிட்டு நானும் சீக்கிரமாக போய் எடுத்துடலான்னு பார்த்தேன். ஆனால் எப்பயுமே கூட்டம் இருக்காது. இந்த வாட்டி என்னமோ வண்டி நிறைய வண்டிங்க இருந்துச்சு. சரி கேன் கம்மியாக தானே இருக்குது, நம்மளும் பொறுமையாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போட்டு முடித்தோடனே அடுத்து திருப்பி எப்பயும் போல் 3 மணி 4 மணிக்கு டீ கொடுக்கறது தான். டீ கொடுக்க போய் எப்பயும் போலவே வேகமாக அவசரமாக அந்த டைம்லேயும் ஒரு கம்பெனின்றதே கிடையாது, 2-3 கம்பெனிக்கு கொடுக்கணும். அது கொடுத்துட்டு அப்புறம் இன்னொரு கம்பெனிக்கும் டீ கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ லைஃப் வந்து மளிகை கடைக்காரங்களோட லைஃப் வந்து, அதாவது ஒரு பிஸ்னஸ் மட்டுமே நம்ம பண்ணால் நமக்கு ஒன்றும் பெருசாக விஷயம் எதுவுமே தெரியாது. நம்ம ஒன்றுத்துலேயே வந்து 4-5 பார்க்கும்போது வந்து உண்மையிலே கஷ்டங்கள் நிறைய இருக்க தான் செய்யும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மளிகை கடை வீட்டிலேருந்து பண்ணுறதுலாம் வந்து மெயினாக சப்போர்ட் இருக்கணுங்க. வீட்லேயோ இல்லை பெரியவங்களோ யாரோ ஒருத்தவங்க சமைக்க செய்ய இதுக்கெல்லாமே நமக்கு கூட மாட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான். உண்மையிலே சொல்கிறேன், பிஸ்னஸை கம்பேர் பண்ணால் வேலை செய்கிறது எவ்வளோ பெட்டர் அப்படின்னு கேட்டால் வேலை செய்கிறது பெட்டர் தான். பட் வந்து நம்ம வந்து நினச்ச நேரத்துக்கு நம்ம எதுவுமே எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. பிஸ்னஸை பொறுத்தவரைக்கும் நம்ம எங்கே வேணால் போய்க்கலாம் வரலாம், இதுதான் நம்மளோட இது. ஆனால் நம்ம வந்து பிஸ்னஸில் வந்து கஷ்டப்பட்டால் தான் கண்டிப்பாக உழைச்சி நம்ம மேலே வர முடியும். ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இன்றைக்கான காணொளி வந்து
இப்படி தான் போச்சு. இன்றைக்கி டே ஃபுல்லாகவே எனக்கு வந்து இன்றைக்கி இந்த மாதிரி தான் போச்சு. ஸோ நாளைக்கு வேறு எலெக்ஷனு. ஸோ நாளைக்கு டீ கொடுக்குற வேலை, கடை திறக்கிற வேலை இருக்குமா இல்லையான்றது எனக்கு தெரியல. மோஸ்ட்லி கம்பெனிலலாம் நிறைய பேரை கேட்டேன், டீ கொடுக்குற வேலை வந்து இருக்காது அப்படின்றதான் எல்லோரும் ஒர்க்கர்ஸ் எல்லாமே என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு கம்பெனி இல்லை, ஏன்னா ஹிந்திக்காரங்க மட்டும் தான் இருப்பாங்க, மற்றபடி சூப்பர்வைசரு அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நாளைக்கு டீ கொடுக்குறதுக்காக நானுமே ஓட்டு போட போகணும். ஸோ நம்மளும் ஓட்டு போட போகணும், நீங்களும் ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்டு கண்டிப்பாக நம்மளோட ஆட்சியை நல்லபடியாக தொடரட்டும். நாளையோட வீடியோ நாளைக்கு நான் சொல்கிறேன்.